கவனிக்கிறார். அதான் முதல் முறை எம்ஜிஆர் அவ்வளவு நெருக்கத்திலையும் அப்படி நேருக்கு நேராகவும் சந்திப்பதாக வீரமணி அவர்கள் என்னிடத்தில் சொன்னார். பிஜு பட்நாயக் வரார். எம்ஜிஆர் ஆச்சரியப்படுறார். அப்படியா, இதுதானா, இவ்வளோதான் சொன்னாரா கலைஞர்? அப்படியா? பதிவு செய்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் உதவித்தொகையாக 100 ரூபாய் தரப்படும்னு சொன்னதும் அப்போ தான். வேலை இல்லாத ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருவருக்கு குடும்பத்தில் வேலை அப்படின்னு அறிவிப்பும் அப்போ தான் வந்துச்சு. 5 கிலோ அரிசி இதில் ரேஷன் கடையில் வாங்கினீங்கன்னா 1 கிலோ அரிசி இலவசம் என்பதும் அந்த காலத்திலேயே எம்ஜிஆருடைய அறிவிப்பு. நெடுமாறன் வெளியே வந்துடுறார் காங்கிரஸை விட்டு. அவருக்கு 6 இடங்கள், குமரி அனந்தனுக்கு 12 இடங்கள். அப்போ யோசித்து பாருங்கள் எம்ஜிஆருடைய நிலைமை எவ்வளோ ஒரு கையறு நிலையாக இருந்திருக்கும். அவர்கிட்ட பணமே இல்லைன்ட்டு சோ ராமசாமி கிட்ட பலமுறை சொன்னதா சோ பதிவு பண்ணுறார். என்னுடைய தப்பு தான் நான் நரிகளை நம்பியது அப்படின்னு கடிதம் எழுதினார் கலைஞர். ரொம்ப அது ஒரு துன்பமான காரணம். ஜூன் 2 வந்துடுது தேர்தல் முடிவுகள். மாலையில் அவர் பேசுகிறாரு, தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் இன்னைக்கு 500க்கு மேலே பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, 32 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, இன்னைக்கு பல மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, தனியார் விவசாய கல்லூரிகள் இருக்குது. இந்த மாயாஜாலத்தை செய்த ஒரு மாமனிதர் எம்ஜிஆர். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் தொடர்ந்து தேர்தல் வரலாற்று பதிவுகளை 1952 இந்த காணொளியில் நாம் செய்து வருகிறோம். அந்த வரிசையில் கடந்த காணொளியில் நாம் 1977 சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை பார்த்தோம். தற்பொழுது 1980 பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் சூழல், அன்று இருந்த கூட்டணி எப்படி வெற்றி வாய்ப்பு கிட்டிட்டு, குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களினுடைய அந்த அரசியல் வரலாறு குறித்து நமக்கு பதிவு செய்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையில் முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் திரு ஈரா கண்ணன். சார் வணக்கம். வணக்கம் விஜய். இப்போ கடந்த பதிவில் எங்களுக்கு 1977 முதல்ல நடந்த பாராளுமன்ற தேர்தல், அந்த சூழல், அதற்கு பிறகு இந்த சட்டமன்ற சூழல்லாம் சொன்னீங்க. இப்போது 1980 தேர்தல், அதாவது ஒரு 3 ஆண்டுகள்லேயே ஒரு பாராளுமன்ற தேர்தல் முதல்ல வருது. அதற்கான சூழல் எப்படி இருந்தது? நீங்கள் போன பதிவில் என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, எம்ஜிஆருடைய முதல் நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அந்த நிர்வாகத்தில் இருந்த சில சிக்கல்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது நமக்கு ஒரு பின்னணியை தந்துடும். முதல்ல விவசாயிகள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. விவசாயிகள் ஒரு 20 லட்சம் பேர் கொண்ட விவசாயிகள் சங்கம் மிகப்பெரிய பலத்தோடு தமிழகத்தில் பச்சை துண்டு போட்ட பல பேரை நீங்கள் பார்க்குற ஒரு காலமாக அந்த 77 80 காலங்களில் நீங்கள் பார்க்கலாம். நாராயணசாமி நாயுடுன்றவர் அதனுடைய தலைவர். அந்த அளவுக்கு அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஆமாம், அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய விவசாயிகளுக்கு எப்போவுமே பிரச்சனை உண்டு. திமுக ஆட்சியிலையும் அவர்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக காமராஜரே வீதிக்கு வந்ததெல்லாம் நடந்துச்சு. பெரிய பேரணி நடத்தினார் திமுக ஆட்சியை எதிர்த்து. விவசாயிகளுக்கு ஆதரவாக பல பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் நடந்துச்சு. அவர்களெல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் கேட்ட கோரிக்கைகளில் நிறைய பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. எம்ஜிஆர் என்ன பண்ணார், 1977 80 விவசாயிகளுடைய கோரிக்கைகளை அவரால் செய்ய முடியல. அதாவது இன்றைக்கி நம்ம இலவசங்களெல்லாம் வாரி வழங்குகிறோம், பெரிய நம்முடைய வரவு செலவு திட்டம் பெருசாக விரிஞ்சிருக்கு, நிறைய வருவாய் இருக்குது, நிறைய வேளாண்மை பட்ஜெட்டே போடுறோம், தனியாக பண்ணுறோம். ஏன்னா முதல் பாமக தான் அவர்கள் தான் அதை அறிமுகப்படுத்தினாங்க. அதெல்லாம் நடக்குது. ஆனால் விவசாயிகள் உலகம் முழுக்க மானியம் இல்லாத அவர்கள் ஒரு வருவாய் ஈட்ட முடியுமான்னு தெரியாத அளவில் தான் இன்றைக்கும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழவே தலைன்னு வள்ளுவன் சொன்னானே, அது மாதிரி இருக்கா மாதிரி தெரியல. அவர்கள் ரொம்ப துன்பத்தில் தான் இருக்காங்க. அதனால் இந்த விவசாயிகள் பிரச்சனை பெரிய அளவில் பெரும் பூதாகரமாக ஒரு 9 அம்ச கோரிக்கைகளை வைத்தவர்கள். மின் கட்டணம் குறையணும், அதுக்கப்புறம் பம்ப் செட்டுகள், அதுக்கப்புறம் உரவிலை, அவர்கள் வாங்கின கடன்கள், நிறைய விவசாய கடன்கள்லாம் உண்டு, கூட்டுறவு கடன்கள் உண்டு, அதெல்லாம் குறைக்கணும், அல்லது வட்டி வாங்கக்கூடாது, ஜப்தி பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான பல கோரிக்கைகளை வைத்து நாராயணசாமி நாயுடு தலைமையில் இருந்த விவசாயிகள் சங்கம் எம்ஜிஆரை எதிர்த்து மிகப்பெரிய தொல்லையாக உருவெடுத்தது. அவர்களை அவர் ரொம்ப கடுமையாக ஒரு விவசாயிகள் உயர்மட்ட குழுன்னு ஒன்று போட்டு முதன்முறையாக அவைத்தலைவராக இருந்த முனுவாதியை அதுக்கு தலைவராக அவர் போடுறார். அவர்களோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்றார். ஆனால் அந்த குழுவோடு இவர்களுக்கு பேச்சுவார்த்தை செய்கிறாங்க, விலகி போயிடுறாங்க, வைக்கிறாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனையை எம்ஜிஆரால்
ஒரு கட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை. அதனால் அவர்களுடைய எதிர்ப்பு அவர் சம்பாதிச்சுக்கிறார். அந்த விவசாயிகள் சங்கம் நாடாளுமன்ற 1980 நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க. வெளிப்படையாக இல்லைனாலும் கூட அவருக்கு எதிர்த்து வேலை செய்கிறாங்க. ஒன்று. அதுக்கப்புறம் போலீஸ், அது வந்து ஒரு பெரிய ஒரு 1,00,000 பேர் போலீஸ் இருக்காங்க தமிழகத்தில். இப்போ 1,00,000 குடும்பங்கள்னு நீங்கள் எடுத்துக்கணும். அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய எண்ணம், அவர்கள் எப்படி உங்களை அணுகிறாங்க, எப்படி இந்த அரசை பார்க்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் மத்தியில் நயினார் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு சங்கம் வைக்கணுன்ட்டு ஆரம்பிக்கிறார். போலீஸார் சங்கம் வைத்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அதனால் அதை வந்து அவர் தடுக்கிறார் எம்ஜிஆர், அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இதை விட இன்னொரு பெரிய செய்தி என்னென்னா, இடஒதுக்கீட்டில் முதன்முறையாக பொருளாதார அடிப்படையில் 9,000 ரூபாய்க்கும் குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையவே அவர் வந்து மாற்றி அமைக்கிறார். இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை என்னென்னா, சமூக பின்னணியில் நீங்கள் பின்தங்கி இருந்தால் உங்களுக்கு இடஒதுக்கீடு. இப்போ கிரீமி லேயர்னு சொல்லலாம். இல்லை, கிரீமி லேயர் வேறு. கிரீமி லேயர் என்பது என்னென்னா, இடஒதுக்கீடு இருக்குது இல்லையா, ஒரு சாராருக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அந்த சாராரில் இருக்க சில பேர் மட்டுமே பயனடைகிறார்கள். அவர்களை தான் கிரீமி லேயர்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அது எல்லாம் கீழே இருக்க கடைசி ஆள் வரைக்கும் போய் சேரணும். அது மேலோட நின்றுடுது, அந்த மேலே இருக்கவர்கள். ஸோ அப்படி மேலே அதனுடைய பயனை பெற்று மேலே வந்தவர்களை நீக்கிடணும். ஒரு தலைமுறை ஜெயிச்சு மேலே வந்துருச்சுன்னா அவர்களை விலக்கிட்டு அந்த அந்த குடும்பம் வந்து முன்னுக்கு வந்துருச்சுன்ட்டு எடுத்துக்கிட்டு அவர்கள் இனிமேல் இடஒதுக்கீடுக்கு தகுதியுடையவர்கள் அல்லன்னு வச்சிடணும். அதுதான் கிரீமி லேயர். ஸோ அதில் நீங்கள் பிற்பட்டவராக இருப்பீங்க. அதில் வந்து பொருளாதார அடிப்படையெல்லாம் இல்லை. பொருளாதார அடிப்படை என்பது வந்து நீங்கள் சமூக அடிப்படையில் நீங்கள் முற்பட்ட ஒரு இனத்தில் பிறந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய வருமானம் இந்த அளவுகோலுக்கு கீழே இருக்குமானால் நீங்கள் பிற்பட்டோராக எண்ணப்பட்டு உங்களுக்கு இடஒதுக்கீடு தரப்படும். அதுதான் பொருளாதார அடிப்படை. அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது. திமுக பெரிய எதிர்ப்பு தெரிவிக்குது, திராவிடர் கழகம் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்குது. இதெல்லாம் இந்த பின்னணியில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதுக்கு இடையில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே அவருடைய எழுத்தாளர் இதழாளர் சோலை, அவர் தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு தொடக்கத்தில் பேச்சுக்கள் எல்லாம் எழுதி கொடுத்தவர். அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் அழைச்சி நம்ம 2 பேரும் சேர்றதுக்கான வேலையை நீங்கள் பாருங்கள், அதாவது திமுக அண்ணா திமுக இணைப்புக்கான வேலையை நீங்கள் போய் பாருங்கன்ட்டு ஆட்சிக்கு வந்த உடனே சொல்கிறார். அப்போ சோலை என்ன பண்ணுறாரு, நான் என்னை விட தகுதியான ஒரு ஆள் இருக்கார் இந்த இணைப்பு வேலை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு திராவிடர் கழகத்தினுடைய வீரமணியை அவர் அடையாளப்படுத்துகிறார். ஓகே. அவர் 2 பேருக்கும் கோஃபராக இருக்கலாம், 2 பேருக்கும் இடையில் சென்று வருபவராக இருக்கலாம். அதனால் அவரை பார்க்கலாம். ஸோ அவரை அழைக்கிறார் ஒரு நாள் வீட்டுக்கு. எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்துக்கு வீரமணி போகிறார். வீரமணியை என்கிட்ட இது சொன்னார். போகிறார். போன உடனே தடபுடலாக எம்ஜிஆர் வழக்கப்படி அவருடைய விருந்தோம்பல் கவனிக்கிறார். அதுதான் முதல் முறை எம்ஜிஆரை அவ்வளோ நெருக்கத்திலையும் அப்படி நேருக்கு நேராகவும் சந்திப்பதாக வீரமணி அவர்கள் என்னிடத்தில் சொன்னார். பண்ணிவிட்டு அப்புறம் வீரமணி போய் கலைஞர்கிட்ட போய் சொல்கிறார், நீங்கள் 3வது ஆள் இப்படி தகவல் எடுத்துகிட்டு வர ஆளில் நீங்கள் 3வது ஆள்னு சொல்கிறாரு கலைஞர். முதல் 2 பேர் தெரியல, யாருன்னு தெரியல. அதனால் இந்த மாதிரி ஒரு சிந்தனை எம்ஜிஆருக்கு இருந்ததுன்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வந்து இவ்வளவு எதிர்ப்புக்கு, அதாவது இனிமேல் 2 பேரும் சேர்ந்து ஒரே கட்சியில் பயணிக்க முடியாதுன்ற இடத்துக்கு 2 தலைவர்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் இணையணுன்ற ஒரு எண்ணம் எம்ஜிஆருக்கு ஏன் தொடர்ந்து இருந்ததுன்றது எனக்கு சரியாக தெரியல. இது வரைக்கும் என்னால் அது யூகிக்க முடியல. யாரும் அதுக்கான சரியான விளக்கத்தை எனக்கு தரலை. அப்போது இதை போய் பண்ண சொல்கிறார். இது இப்போ வீரமணி சொல்கிறாரு, பலமுறை கலைஞரை போய் சந்திக்கிறதும் எம்ஜிஆரை போய் சந்திக்கிறதும் இதெல்லாம் நடக்குது. இதுக்கு இடையில் 1979 இந்த தஞ்சாவூர் பின்னடைவுக்கு பிறகு பிஜு பட்நாயக் சரண் சிங் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கார். இரும்புத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர், இரும்பு அமைச்சராக இருந்தவர் முன்னாடி, மிக நெடிய உருவம். அவருடைய மகன் தான் நவீன் பட்நாயக், ஒரிசா சிஎம். ஆமாம். ஸோ பிஜு பட்நாயக் வரார். வந்து முதல்ல கலைஞரை பார்க்குறாரு கோபாலபுரத்தில். பார்த்த உடனே அன்றைக்கே போய் எம்ஜிஆரையும் சந்திக்கிறார். கலைஞர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, பேசலாம். 6 கோரிக்கைகளை வைக்கிறார். இந்த நிபந்தனைகளுக்கு அவர் உட்பட்டுட்டார்னா நம்ம இணைச்சிக்கலாம். அதில் ஒரு நிபந்தனை முக்கியமான நிபந்தனை, பொருளாதார அடிப்படையில் இருக்கிற இடஒதுக்கீடு எடுத்துடணும். அது மீதியெல்லாம் வந்து இந்த கட்சிகள் 2 இணைஞ்சால் எம்ஜிஆரே ஆட்சியில் தொடரலாம்.
திமுகவினருக்கு எந்த பதவியும் தேவையில்லை. 2 கட்சிகளும் சேர்ந்த பிறகு இப்போ சேர்றது முடிவெடுத்த பிறகு தனித்தனியாக பொதுக்குழுவை கூட்டி அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இணைப்பை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கட்சியினுடைய கொடியாக என்ன இருக்கிறது, இது மாதிரி கட்சி பேர், இந்த மாதிரி ஒரு 6 அம்ச திட்டம். அதில் முக்கியமானது இந்த இடஒதுக்கீடு தான். அப்புறம் யார் தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர், இதெல்லாம் பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ரொம்ப நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுனா ரீசனபிளான 6 கோரிக்கைகள். அது வந்து எம்ஜிஆரால் எளிமையாக பண்ணித்தர முடியும். அதில் ஒன்றும் சிக்கலே கிடையாது. அதை எடுத்துகிட்டு ராமாவரம் போகிறார். எம்ஜிஆர் ஆச்சரியப்படுறார். அப்படியா, இதுதானா, இவ்வளோ தான் சொன்னாரா கலைஞர்? அப்படியா, சரி. செப்டம்பர் 13, 1979 இங்கே சென்னை விருந்தினர் மாளிகை சேப்பாக்கத்தில், அங்கே காலையில் சந்திப்பு. கலைஞர், ஆர்டி சீதாபதி, அப்போ சென்னை மாவட்ட செயலாளர் அவர் தான், டிஆர் பாலுவுக்கு முன்னாடி அவர், அதுக்கப்புறம் அவரோட அன்பழகன், வேறு சில பேரோட அங்கே வரார். ஆற்காடி வீராசாமின்னு நினைக்கிறேன், அவங்களோட வரார். எம்ஜிஆர், நாவலர் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் இவங்களோட அங்கே வரார். வந்த உடனே இவர் இப்போ மனோகரன் இருந்தாரான்னு எனக்கு சரியாக தெரியும். ஆமாம், வராரு. முதல்ல அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க பட்நாயக் மூலமாக. அதுக்கப்புறம் தனியாக வெறும் கலைஞரும் எம்ஜிஆர் மட்டும் 40 நிமிஷம் சந்திக்கிறாங்க. 40 நிமிஷம். அப்போது கலைஞர் அதை பதிகிறார். எம்ஜிஆர் கேட்டார், ஆண்டவனே, இது உண்மையா அந்த 6 கோரிக்கைகள் இவ்வளவுதானா? ஆமாம். ஸோ அது ரொம்ப ஒரு சுமூகமாக, ரொம்ப நேயமாக நடந்த ஒரு சந்திப்பாக இருக்குது. ஆனால் பின்னணியில் வந்துட்டு இதுக்கு 2 பேருக்கு எதிராகவும் நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு இரவே இந்திரா காந்தியை சந்திக்கிறதுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிருக்காரு கலைஞர் கூட்டணிக்காக. நம்பர் 1. அன்னைக்கு காலையில் இந்த சந்திப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி கருப்பியா மூப்பனாரை அழைச்சி விருந்து கொடுத்துருக்காரு எம்ஜிஆர். நம்பர் 2. இதை நீங்கள் வச்சுக்கணும் பின்னாடி. ஆனால் இங்கே 2 பேரும் 40 நிமிஷம் அந்த பழைய 20 ஆண்டுகள் 22 ஆண்டுகள் ஒன்றா பயணித்தவர்கள், 2 பேரும் ஒருத்தரை தாங்கி தூக்கி விட்டவர்கள். அந்த இருக்கும்ல, அந்த பழைய பாசம் என்பது இருக்கும். ரொம்ப மனம் விட்டு பேசுகிறார்கள். வெளியில் வராங்க, வந்துட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக பேசிட்டோம், பின்னாடி அறிவிப்போம், அதுக்கடுத்த நகர்வுகளை நாங்கள் பின்னாடி தெரிவிப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு மாலையில் வேலூரில் ஒரு கூட்டம், அண்ணா பிறந்தநாள், அதுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன், செப்டம்பர் 14 என்னமோ அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் கலந்துக்கிட்டு பேசுகிறார். அதிமுக கொடி 1000 ஆண்டுகள் பறக்கும் அப்படின்னு பேசுகிறார். என்ன நடந்ததுன்னு நம்மளால் ஊகிக்க முடியும். அதுக்கப்புறம் இடையில இல்லை, அது பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு என்ன நடந்துச்சுன்ட்டு, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்க காளிமுத்து மற்றவர்கள் எல்லாம் கலைஞரை எதிர்த்து பேசுகிறார்கள் எம்ஜிஆரை வச்சுக்கிட்டே. அது எம்ஜிஆர் கண்டிக்க மாட்டேன்றார், பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்றார். இது நடக்குது. இந்த பக்கம் வந்து இவர் ராத்திரி அன்னைக்கு இரவே புறப்பட்டு இந்திரா காந்தியோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பேசுகிறதுக்கு. நான் சொன்னேன், அவர்கள் 2 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அவங்க 2 பேரும் ஒருத்தர் அதாவது எப்படி சுக்ரீவனும் ராமனும் ஒன்றிணைந்தார்களோ, 2 பேருமே வந்து ஒரு பரிதவிக்கிற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருத்தருடைய துணை தேவைப்படுது. அதே நிலையில் தான் இந்திரா காந்தியும் கலைஞர் கருணாநிதியும் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பழைய பகையெல்லாம் மறந்து சேர்ந்து வரணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. சிஎம் ஸ்டீவன் சொல்லிட்டு அப்போ வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தர் கேரளாவில் இருந்திருக்கார். அவர் முரசொலி மாறனோட பேசி அந்த பேச்சுக்கள் கனிந்து அன்னைக்கு இரவு கலைஞர் அங்கே போய் அந்த அம்மையாரை சந்திக்கிறதா ஏற்பாடு. அந்த விமானம் தாமதப்படுத்தப்படுகிறது. அதாவது எந்திர கோளாறுன்னு சொல்லிட்டு, அது வேணும்னே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஜனதா கட்சியினர் வேணும்னே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறார் கலைஞர். ஆனால் போயிடுறார். 12 மணிக்கு மேலே போய் சேர்றார். முதன்முறையாக அவர்கள் பகையான பிறகு அவர் முதன்முறையாக நேருக்கு நேராக அந்த அம்மையாரை சந்திக்கிறார். முதல்ல கூட ஆர் வெங்கட்ராமன் இருக்கார், மூப்பனார் இருக்கார், ஆர்வி சுவாமிநாதன், இவங்கெல்லாம் இருக்காங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் தனியாக கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் மட்டும் சந்திக்கிறாங்க. முரசொலி மாறன் தான் மொழிபெயர்ப்பாளராக இருப்பார்னு நினைக்கிறேன். சந்திச்சுட்டு வெளியே வரார். இதுக்கிடையில் இங்கே வந்து 1000 ஆண்டுகள் அந்த கொடி பறக்கும்ட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்கார். அதனால் இணைப்பு முயற்சி முறிஞ்சு போச்சு. இப்போது இங்கே கீழே வந்த பிறகு அவங்க இந்திரா காந்தி அம்மையார் வராங்க. கூட்டணி வந்து உறுதியாயிடுச்சு. இது வந்து ஒரு அந்த கூட்டணியை பற்றி இது வந்து ஒரு உன்னத கூட்டணி அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள், கலைஞருடைய வார்த்தைகள்.
இது உலகம் போற்றும் கூட்டணி, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறார். இங்கே கடற்கரையில் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டம் சந்திக்கிறாங்க. இந்த கூட்டணி உருவான உடனே இந்த அம்மையாரை தான் நான் மதுரையில் காப்பாற்றினேன், அவங்க வந்து இந்த வன்முறையாளர்கிட்ட நான் அவங்கள காப்பாற்றினேன். மதுரையில் அவங்க வந்திருக்கும் பொழுது 77 அக்டோபர் மாதம் அவர்கள் வந்தபொழுது நடந்த தாக்குதலில் இருந்து அவர்களை நான் காப்பாற்றினேன். ஆனால் அவர்களோட போய் இந்த காங்கிரஸார் சேர்ந்திருக்காங்க, போகட்டும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் ஒரு விரக்தியோட சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்போ எம்ஜிஆர் தனிமைப்படுத்தப்படுறார். இது 2 பெரிய கட்சிகள், அதாவது இங்கே ஜனதா கட்சி என்பது தேய்ந்து போயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஸ்தாபன காங்கிரஸினுடைய பெரும்பான்மையினர் இந்திரா காங்கிரஸில் இருக்காங்க. பல பேர் காமராஜருடைய மறைவுக்கு பிறகு சிவாஜி கணேசன் உட்பட இந்த பக்கம் வந்துட்டாங்க, நெடுமாறன் வந்துட்டார், எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால் இவர்களோட இந்த கூட்டணி பெரிய பலமான கூட்டணி. இங்கே வந்து தொண்டர்கள் மத்தியில் பேசும்பொழுது அந்த அம்மையார் சொல்கிறாங்க, காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில், நான் அதிமுக வந்து ஒரு உறுதியான தோழமை கட்சியாக இல்லை, நம்ம அதை தஞ்சாவூரில் பார்த்தோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. வேறு எதுவும் அவங்க பெருசாக சொல்லலை. அப்புறம் இங்கே சென்னை கடற்கரை கூட்டத்தில் அந்த அம்மையார் சொல்கிறாங்க, எங்களுக்கும் திமுகவுக்கும் எங்களுக்கும் பெரிய கருத்து வேறுபாடெல்லாம் எதுவும் கிடையாது, நாட்டு நலன் கருதி நாங்கள் ஒன்றா வந்திருக்கோம், சேர்ந்துருக்கோம். எப்போவுமே திமுகவுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு புரிதலின்மை அப்படின்றதே கிடையாது. திமுகவினர் எதையாவது எதிர்க்கிறார்கள் அப்படின்னா அது தெளிவாக எங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க, எதையாவது ஆதரிக்கிறார்கள் என்றால் அதையும் தெளிவாக சொல்லுவார்கள். அதனால் புரிதலின்மை என்பது வந்து எங்களுக்குள்ளே இருந்ததே கிடையாது. அதாவது ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட், உறுதியான நிலையான ஒரு தோழமை அப்படின்ற மாதிரி அவர்களை பாராட்டி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டத்துக்கு பிறகு தான் அவருடைய ரொம்ப பிரபலமான வாசகம், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்ட்டு சேலத்தில் கலைஞர் கருணாநிதி சொல்கிறார். தனித்தனி அறிக்கைகள் வருது. அந்த அறிக்கைகளில் 2 பேரும் நாட்டு நல, அப்போ இந்த சென்னை கடற்கரை கூட்டத்தில் தான் ஐ டோன்ட் வாண்ட் another தமாஷா, இன்னொரு தமாஷ் மத்தியில் எனக்கு வேண்டாம், இந்த கேலி கூத்தெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு கலைஞர் பேசினது அங்கே தான், ஒரு நிலையான ஆட்சி வரணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கூட்டணி உறுதியாயிடுச்சு. அவர்கள் இப்போ எம்ஜிஆர் வந்து ஜனதா கட்சியோட மட்டும்தான் கூட்டணி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி அந்த எஞ்சி இருக்கிற அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவர் நிற்கிறார். அவருடைய கூட்டணி, அவருடைய நிலைமை தான் ரொம்ப, அவர் தனித்து விடப்பட்டுட்டார். அவர் கூட இருக்கிற எந்த கூட்டணி கட்சிகளும் பெரிய கூட்டணி கட்சிகள் கிடையாது. நிற்கிறார். இந்த 39 இடங்களில் கோபியும் அதுக்கப்புறம் சிவகாசி, இந்த 2 இடங்கள் தவிர மீட்டு எல்லா இடங்கள்லையும் அதிமுக தோற்று போகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தான் அதிமுகவினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக இருந்ததா? அதற்கப்புறம் கூட்டணி எப்படி நிகழ்ந்தது? இல்லை, இந்த நாடாளுமன்ற முடிவுகள் ஒன்றும் காரணம் இல்லை. அதாவது ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே வந்து 9 காங்கிரஸ் அமைச்சரவை, அப்புறம் திமுக காங்கிரஸ் அமைச்சரவைகளை கலைச்சாங்க. அவங்க சொன்னாங்க, மக்களுடைய ஆதரவு இல்லாத அமைச்சரவைகள் இதெல்லாம், இது புதுசாக தேர்தல் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஜனதா அமைச்சரவைகள் பல இடங்களில் வந்துச்சு. இதுக்கு பதிலடியாக அந்த அம்மையார் வந்த உடனே 8 ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த மாநிலங்களில் இருந்த ஆட்சியெல்லாம் கலைச்சிட்டாங்க. அதோடு சேர்ந்து நீங்கள் அதிமுகவும் கலைச்சிடணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கலைஞர் வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தார். அது வந்து அந்த அம்மையார் சரின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை கவிழ்த்தாங்க. 2 காரணங்கள் சொன்னாங்க, அது முக்கியம் இல்லை, கவிழ்த்துட்டாங்க. எம்ஜிஆர் அன்னைக்கு கவிழ்ந்த அன்னைக்கு வீட்டில் தொலைக்காட்சியில், அப்போல்லாம் ஒரே ஒரு டிவி தான், அந்த மாதிரி தனியார் சேனல்லாம் கிடையாது, சிவகவி பார்த்துட்ருக்கார் ரொம்ப மகிழ்ச்சியாக. ஒரு பெரிய பாரமெல்லாம் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து படத்துக்கு நான் வரலான்ட்டு இருக்கேன், அந்த படத்துக்கு வந்து உன்னை விட மாட்டேன்னு தலைப்பு. அந்த படத்துக்கு பாட்டு வந்துட்டு வாலி, அந்த படத்துக்கு இளையராஜா இசையமைப்பதாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் அதனால் அவருக்கு வந்து இந்த முழு நேர அரசியல் என்பது வந்து அவர் ஒரு பெரிய அளவில் ஒரு பிடித்தத்தோடு அவர் அங்கே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்படி பண்ணுறாரு. இப்போ அவர் தோற்றதற்கான காரணங்களை இப்போ எல்லாம் ஆராயிறாங்க. இப்படி 2 விரல் காட்டினார், அதனால தான் 2 சீட் வந்துச்சுன்னு சொன்னவர்கள்லாம் கூட உண்டு. சிவகாசி வந்து அவருடைய ட்ரெடிஷ்னல் பேஸ்டியன், அங்கே தான் அவருக்கு பெரிய, அங்கேருந்து தான் காளிமுத்து முதல் அங்கே தான் அவருடைய ரசிகர் மன்றங்கள் அவருக்கு ஆதரவாகவும் கலைஞர் கருணாநிதிக்கு எதிராகவும் தீர்மானம் முதல்ல இயற்றினார்கள். அதனால தான் காளிமுத்துக்கு வந்து தாயா தந்தையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு எனக்குன்ட்டு அவர் எழுதுகிறார். கலைஞர் கருணாநிதியோட போகிறதா அல்லது எம்ஜிஆரோட போகிறதான்ட்டு. நீயே வந்துட்டியா, முடிச்சிடலாம் அப்படின்னார் எம்ஜிஆர். நான் என்னை பார்த்த உடனே ராமாவரத்தில்ன்ட்டு காளிமுத்து பதிகிறார்.
ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் அதுவும் வந்து அதிமுகவுடைய ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். அது ஏன்னா கொங்கு மண்டலம். அதனால் இந்த 2 இடம் தவிர மீதி எல்லா இடங்கள்லையும் தோற்று போனார்கள். எம்ஜிஆர் வந்து ஒரு மறு ஆய்வு செய்ய வேண்டிய தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய நிர்வாகத்தை, தான் பகைத்து கொண்டவர்களை இதை பற்றியெல்லாம் மறு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. விவசாயிகளை அவர் திருப்பி நேசமாக்கணும்னு நினைக்கிறார். 2 பேரும் நாராயணசாமி நாயுடுவை பார்க்குறாங்க. கலைஞர் கருணாநிதியும் பார்க்கிறார், எம்ஜிஆரும் பார்க்கிறார். கடைசியில் அதெல்லாம் ரொம்ப விரிவாக சோலை பதிவு பண்ணியிருக்கார். கடைசியில் நாராயணசாமி நாயுடுவுடைய விவசாய சங்கம் அவர்கள் எல்லாரும் அவங்கவங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துடுறாங்க. அதாவது அவங்க ஒரு ஆதரவு எதிர்ப்பு என்பது இல்லை. அது எம்ஜிஆருக்கு சாதகமாக முடியுது. அதே மாதிரி போலீஸ் சங்கம் வச்சுக்கிறதுக்கு நான் அனுமதி தரேன், அதில் சில நிபந்தனைகளோடன்னு சொல்கிறார். இடஒதுக்கீடு எடுத்துடுறார். அதாவது இதெல்லாம் வந்து ஆட்சி கவிழ்ப்புக்கு முன்னாடி நடக்குது. இடஒதுக்கீடு 9,000 சொன்னது அதான் அடியோடு எடுத்துட்டு அது வரைக்கும் 30% இடஒதுக்கீடு இருந்ததை 50க்கு கொண்டு போய்ட்றார். இன்றைக்கி 60 அவர் காலத்திலேயே 68 வந்துடுது. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் மலைவாழ் ஜாதியினருக்கு ஒரு பங்கு தரணும்னு சொன்ன உடனே அது 69 தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமான இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்கிறதுக்கு எம்ஜிஆர் முழுமையான காரணம். இதோடு அவர் தேர்தலை இப்போ சந்திக்க போகிறார். இங்கே பெரிய பலமான கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக நாடாளுமன்ற தேர்தலில் இருந்துச்சு. இப்போ அவ்வளோ பலமாக இல்லை. பாதிக்கு பாதி இடம் கேட்குறாங்க, கொடுத்துட்றார். இதை முதல்லே வந்து 77லேயே அவர் ஜனதாவுக்கு செய்ய தயாராக இருந்தார். கலைஞரே சொல்கிறார், ஜனதா கட்சியோட நமக்கு கூட்டணி வராது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா வந்திருந்தால் நம்ம ஒரு 100 இடத்துல தான் நின்றுருப்போம். 100 இடம் அவங்களுக்கு தந்திருப்போம், மீதி தோழமை கட்சிகளுக்கு கொடுத்துருப்போம். அதாவது 71ல் ஒரு இடம் கூட தரமாட்டேன்னு சொல்லி சாதிச்சு எவ்வளோ முடியுமோ 184 இடங்களை வென்ற கலைஞர் கருணாநிதி 6 ஆண்டுகளில் 100 இடங்களை புதிதாக தோன்றிய ஜனதா கட்சிக்கு விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். அந்த நிலை இப்போ வருது. 109 இடங்கள் அங்கே, 109 இடங்கள் இங்கே. யார் முதல்வர் என்பதை யாரும் அறிவிக்கலை. இது ஒரு பெரிய சிக்கலாக மாறுது. இது கடைசி வரைக்கும் இதுக்கிடையில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கலைஞருடைய பரம எதிரி சொல்லன் செல்வர் சம்பத்தினுடைய தொண்டர் MP சுப்பிரமணியத்தை நியமிக்கிறார்கள். அப்போது அவர்கள் வந்து சரிபாதியாக ஒரு தேர்தல் சட்டமன்ற தொகுதிகளில் பங்கீடு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆமாம், ஏன்னா அவர் பலவீனமாக இருக்கார். அதாவது எம்ஜிஆரை வீழ்த்துவதற்கு காங்கிரஸினுடைய உதவி தேவைப்படுது. காங்கிரஸ் வந்து அவர்கள் தான் பெரிய கட்சி, அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அங்கே இப்போ ஜனதா கட்சி பெரிய கட்சி கிடையாது, அவர்கள் எதிர்கட்சியாக போயிடுறாங்க. அந்த அம்மையார் மூலமாக தான் அவர் திருப்பி ஆட்சிக்கு வரணும். அந்த அம்மையார் தான் முன்னாடி சர்க்கரையா ஆணையம் மூலமாக போட்ட வழக்குகளெல்லாம் அவர் திரும்ப பெறணும். அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டணி அமைச்சரவை வந்துடுது. ஸோ கூட்டணி அமைச்சரவைக்கு ஒப்புக்கொள்ளுகிறார் கலைஞர். முதல்வர் யார் என்பதை பின்னாடி அறிவிப்போன்னு சொல்கிறாங்க, அதுக்கும் ஒத்துக்கிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் நேராக பேசும்போது மார்ச் 1ஆம் தேதி 1980 நாங்கள் நேராக பேசும்போது நீங்கள் தான் முதலமைச்சர்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அதை பின்னாடி தான் சொல்கிறாரு, அது வரைக்கும் சொல்லலை. ரொம்ப ஒரு இழுபறி நிலை இருக்குது. இதற்கிடையில் காங்கிரஸ் ஆட்கள்லாம் என்ன நினைக்கிறான், 109 நிற்கிறோம், இதில் நாம் நிறைய ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்குவோம், அவர் எப்படி முதல்வராக முடியும்? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பீகாரில் மட்டும்தான் ஆக முடியும். பிஜேபி அதிகமான இடங்கள் இருக்குது, ஆனால் நிதிஷ்குமாருக்கு 4-5 இடங்கள் குறைவு. இருந்தாலும் அவர் முதல்வராக இருக்கார். ஏன்னா அவருடைய தயவில் தான் அங்கே அவர்கள் அங்கே சென்ட்ரலில் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்கே நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் கலைஞர் பிடிக்காத ஒரு 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 குழு வந்து காங்கிரஸில் உண்டு. அதனுடைய தலைவராக MP சுப்பிரமணியம் இருக்கார். இப்போ இந்த மாதிரி இருக்குது. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம், இப்போ அவர் வந்து ஒரு பக்கம் அவருக்கு சோர்வாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்த பல கேண்டிடேட் பின்னால் பதிவு செய்கிறாங்க, எங்களுக்கு வாக்கே கேட்கல, நான் என்ன தவறு செஞ்சேன், இந்த மாதிரி அவங்க எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இந்த மாதிரி வகையில் அவர் தேர்தல் பிரச்சாரம் இருந்ததா, வேறு என்ன கூடுதல் தகவல்? இல்லை, அதுதான் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து பதிவு செய்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் உதவித்தொகையாக 100 ரூபாய் தரப்படும்னு சொன்னதும் அப்போ தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வேலை இல்லாத ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருவருக்கு குடும்பத்தில் வேலை அப்படின்னு அறிவிப்பும் அப்போ தான் வந்துச்சு. அதே மாதிரி 5 கிலோ அரிசி நீங்கள் வந்து இதில் ரேஷன் கடையில் வாங்கினீங்கன்னா 1 கிலோ அரிசி இலவசம் என்பதும் அந்த காலத்திலேயே எம்ஜிஆருடைய அறிவிப்பு.
அதாவது இந்த இலவச அரிசி என்பது 1980 வந்துடுது. அதை பண்ணுறாரு அதெல்லாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் போயிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு இப்படி என்னை இப்படி இறக்கிட்டாங்க, நீங்கள் அதுக்கு பதில் தரணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பேசுனதுக்கு பெரிய அளவில் ஒரு பெரிய ஆதரவு அவருக்கு. அவரோட யார் கூட்டணி தெரியுமா? பெருசாக யாருமே கிடையாது. அவரோட இடதுசாரிகள் மட்டும்தான் கூட்டணின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேர் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஒன்று குமரி அனந்தன். அவர் எந்த காங்கிரஸ்லையும் இல்லை, ஜனதாவிலையும் இல்லை. அவர் நெடுமாறன் வெளியே வந்துடுறார் காங்கிரஸை விட்டு. வந்து அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், காமராஜ் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு. அவருக்கு 6 இடங்கள், குமரி அனந்தனுக்கு 12 இடங்கள். அப்போ யோசித்து பாருங்கள் எம்ஜிஆருடைய நிலைமை எவ்வளோ ஒரு கையறு நிலையாக இருந்திருக்கும். அவர்கிட்ட பணமே இல்லைன்ட்டு சோ ராமசாமி கிட்ட பலமுறை சொன்னதா சோ பதிவு பண்ணுறார். அவர் பணம் இல்லைன்ற ஒரு குறையை தவிர அவர் திருப்பி ஆட்சிக்கு வந்துருவோன்றதில் உறுதியாக இருந்தார். அவர் போகிற இடங்களெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. மக்கள் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க, ரொம்ப பரிவாக பார்த்தார்கள். என்ன இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டார்கள். தனியாக ஏறக்குறைய தனியாக நின்று 38% வாக்குகளை எம்ஜிஆர் பெற்றார் அந்த தேர்தலில். 130 இடங்கள் முதல்ல பெற்றிருந்தார். இந்த முறை 129 இடங்கள் பெற்றார். இந்த முறை முஸ்லீம் லீக் கூட அவரோட இல்லை, அந்த பக்கம் போயிட்டாங்க. அவர்கள் 37 இடங்கள் தான் காங்கிரஸ் பெறுது. அதை விட குறைவான இடங்கள் 37 இடங்கள் திமுகவும், அதை விட குறைவான இடங்கள் காங்கிரஸும் பெறுகிறார்கள். உள்ளடி வேலை நிறைய நடக்குது. நானும் இந்திரா காந்தி அம்மையாரும் ஒரே சீராக நடந்து வந்தோம். ஆனால் இங்கே தமிழகத்தில் தலித்துகளும் மற்றவர்களும் எங்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு கலைஞர் பின்னாடி சொன்னார். அவர் அதாவது அவங்க பின்னாடி ரொம்ப தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கலைஞர் தான் முதல்வர்னு அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே அது வரைக்கும் 109 இடங்களில் நாம் அதிகமாக வாங்கிட்டோம்னா நாம் முதல்வர் பதவிக்கு காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினச்ச அத்தனை பேரும் சோர்ந்து போகிறான். நம்ம எத்தனை இடம் வாங்கினாலும் இவர் தான் முதல்வராக வரப்போகிறார், நம்ம எதுக்கு வேலை செய்யணுன்ற மாதிரி நினச்சிட்றான். அதனால் முதல்ல அறிவிக்காதது ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு, பின்னாடி அறிவித்தது ஒரு குறையாக மாறி போயிடுச்சு. அதனால் என்னுடைய தப்பு தான் நான் நரிகளை நம்பியது அப்படின்னு கடிதம் எழுதினார் கலைஞர். இந்த நரிகளை போய் நான் நம்பினேனே அப்படின்ட்டுலாம் எழுதினார். ரொம்ப அது ஒரு துன்பமான காரணம். ஆனால் அவர் வென்றுடுவார்னு சொல்லிட்டு அந்த சுவரட்டியெல்லாம் நானே பார்த்துருக்கேன். வெற்றி நமதேன்னு சொல்லிட்டு போட்டு அவருடைய 50வது பிறந்தநாளும் என்னமோ நினைக்கிறேன். அப்போது சென்னை கடற்கரையில் அங்கே தான் அந்த கூட்டத்தில் தான் அவர் மனம் நொந்து ஜூன் 3 அன்னைக்கு மாலையில் பேசுகிறார். ஜூன் 2 வந்துடுது தேர்தல் முடிவுகள். மாலையில் அவர் பேசுகிறாரு, தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாய் நீங்கள் பயணம் செய்ய மிதப்பேன். நீங்கள் என்னை தேங்காயாய் சுக்குநூறாய் உடைத்தாலும் நீங்கள் அதை சாப்பிடுவதற்காக வில்லைகளாக மாறுவேன். இந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப மனம் விட்டு ரொம்ப நொறுங்கி போய் பேசின பேச்சு அந்த பேச்சு. இதுக்கப்புறம் அந்த 2வது ஆட்சி வருது. இந்த ஆட்சி ஒரு வித்தியாசமான ஆட்சியாக இருக்க போகுது எம்ஜிஆருடைய ஆட்சி. இந்த ஆட்சி தான் சத்துணவு திட்டம் வரப்போகுது. இந்த மதிய முதலமைச்சர் சத்துணவு திட்டம். இந்த ஆட்சியில் தான் உங்களுக்கு நிறைய இலவசங்கள் வரப்போகுது. இலவச சேலை, இலவச கைத்தறி சேலை, இலவச வேட்டி, இலவச காலணி, பள்ளி குழந்தைகளுக்கு இலவச பல்பொடி. அதுக்கப்புறம் 7 நாட்கள் மதிய உணவு முழுமையான அரசு செலவோடு. காமராஜர் காலத்தில் அப்படி கிடையாது. 7 நாட்களும் கிடையாது மதிய உணவு, முழுமையான அரசு செலவும் கிடையாது. 16 லட்சம் பேருக்கு மட்டும்தான் அது போய் எட்டுச்சு, மாணவர்களுக்கு மட்டும். இதில் விதவைகள், அப்புறம் வறியோர், அனாதைகள், ஆதரவற்றோர், டெஸ்டிடியூட்ஸ், இவர்களெல்லாம் சேர்த்து 90 லட்சம் பேருக்கு மேலே பயனாளிகள் மதிய உணவு திட்டம். அது அவருக்கு பெரிய புகழை தந்தது, பெரிய புகழை. அந்த திட்டம், இந்த இலவச திட்டங்கள்லாம். இது தவிர இன்னொரு 2 முக்கியமான திருப்பங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு நடக்க போகுது. அது என்னென்னா, ஜெயலலிதா அம்மையாருடைய வருகை 1982 ஜூன் மாதம். அந்த அம்மையார் கடலூர் மாநாட்டில் முறையாக கட்சியில் இணைந்து பெண்ணின் பெருமை என்ற தலைப்பில் பேசுகிறாங்க. அது பாரதியோட நூற்றாண்டு. அது ஒரு முக்கியமானது. 2வது முக்கியமானது என்னென்னா, இந்த தனியார் துறையில் பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், இன்னைக்கு தமிழகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மனித வளம் என்பது இருக்குது. இத்தனை பேர் வெளியில் இருக்காங்க, இத்தனை முதலீட்டாளர்கள் இங்கே வராங்க அப்படின்னா அதற்கெல்லாம் அடித்தளத்தை அமைத்து தந்தவர் எம்ஜிஆர். ஏன்னா அது வரைக்கும் 15 பொறியியல் கல்லூரி தான் இருந்துச்சு. ஒரு பொறியியல் கல்லூரி அமைக்கிறதுக்கு 15 கோடி ரூபாய் தேவைப்படும். அது அரசுக்கிட்ட கிடையாது. அதனால் தனியார் வசம் அதை கொடுக்கலாம். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்பில்
அந்த தோழமையில், அந்த கூட்டில் பாதி இடங்கள் உங்களுக்கு கேபிட்டேஷன் சீட்ஸ்ன்னு பேர் இருக்குது, அது முதலாளிகளுடைய இடங்கள். பாதி இடங்கள் அரசு கொடுத்துடணும், அது நாங்கள் முறைப்படி பதிஞ்சுக்குவோம். ஆனால் உங்கள் செலவில் அந்த இடம் வாங்குவீங்க, உங்கள் செலவில் லேப் கட்டுவீங்க, உங்கள் செலவில் ஆசிரியர்களை நியமிப்பீங்க, உங்கள் செலவில் அவங்களுக்கு சம்பளம் தருவீங்க, உங்கள் செலவில் பஸ் விடுவீங்க. இன்றைக்கி 500க்கு மேலே பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, இன்றைக்கி 32 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, இன்றைக்கி பல் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, பல பாலிடெக்னிக்ஸ் இருக்குது, பல தனியார் விவசாய கல்லூரிகள் இருக்குது. இதற்கெல்லாம் இந்த மாயாஜாலத்தை செய்த ஒரு மாமனிதர் எம்ஜிஆர். இதற்கு பிறகு உயர்கல்வித்துறையில் புரட்சி, பல்வேறு விஷயங்கள் நடந்தது நீங்கள் சொல்கிற அதே வேளையில் இதற்கு உறுதுணையாக இருந்த வேறு சில பர்சனாலிட்டிகளுடைய பெயரில் உங்களால் குறிப்பிட முடியுமா? அதாவது இந்த மாதிரியான திட்டங்களை வகுத்து தந்தவர், கூட இருந்தவர். தனியார் துறை, அதாவது ஏசி சண்முகம் ஒரு பேட்டியில் சொல்கிறார், இப்போ நாங்கள் வசந்த மண்டபத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அப்போ இந்த தனியார் துறையில் கல்லூரிகள் பற்றியெல்லாம் பேச்சு வந்துச்சு. உடனே தலைவர் எங்களை அழைச்சி, நீங்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரும் நீங்கள்லாம் ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டியது தானே அப்படின்னு தலைவர் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ விஐடி திரு விஸ்வநாதன் கூட இப்போ சொல்லியிருக்காரு, நேற்று முந்தான ஒரு விழாவில் சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி. பட் அதை விட முக்கியமானது என்னென்னா, அது வரைக்கும் புதுமுக வகுப்புன்னு இருந்துச்சு. அதாவது நீங்கள் 11 வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் படிப்பீங்க, ஒரு வருஷம் புதுமுக வகுப்புன்னு சொல்லிட்டு கல்லூரிக்கு போவீங்க, அதுக்கப்புறம் கல்லூரியில் 3 ஆண்டுகள் நீங்கள் பட்டப்படிப்பு படிப்பீங்க. பல பெண்கள் இந்த 11 ஆண்டுகள் பள்ளி கல்வி முடிஞ்ச உடனே அந்த ஒரு ஆண்டு புதுமுக வகுப்பு படிக்கிறதுக்காக கல்லூரிக்கு போகணுன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி தான் கல்லூரி இருக்கும், இல்லை ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், போக மாட்டாங்க. அவங்களுடைய படிப்பு 11ஓடு நின்று போயிடும். 12ஆக மாற்றுறார், அதை +2ன்றதை அறிமுகப்படுத்துகிறார். ஸோ முதல்ல பெண்களுக்கு ஒரு ஆண்டு கூடுதலாக அவர்களுக்கு படிக்கக்கூடிய வசதி இருக்குது. ஏன்னா பள்ளிக்கூடங்கள் பக்கத்துலேயே இருக்கும், அவங்களால போக முடியும். 10 வருஷம் போயிருக்காங்க, 11 வருஷம் போயிருக்காங்க, 12 வருஷம் போக முடியும் இல்லையா, போயிடுறாங்க. அது ஒன்று. பெண்களுடைய படிப்பறிவு என்பது ஒரு ஆண்டு கூடுதலாக பல பெண்களுக்கு கிடைச்சது ஒன்று. அதுக்கப்புறம் இதனால் பல பேர் படிச்சுட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குச்சு இந்த மாற்று, இந்த +2 சிஸ்டம்னு அவர் கொண்டு வந்தது, 10+2ன்ட்டு கொண்டு வந்தது. எனக்கு அதில் 6 மாதம் போச்சு, ஏன்னா நான் ஆங்கிலோ இண்டியன் ஹைஸ்கூலில் படித்தேன். அதனால் எங்களுக்கு ஜனவரியிலேருந்து ஜனவரி வரைக்கும் தான், அது எல்லாருக்கும் ஜூன்லேருந்து ஜூன் வரைக்கும் அப்படின்ட்டு அந்த சுழற்சி முறைக்கு மாறுறதுக்காக பண்ணும்பொழுது எனக்கு 6 மாதம் போயிடுச்சு. மிக்க நன்றிங்க சார். இந்த 1980 தேர்தல்கள், அந்த தேர்தல் கள நிலவரம், அதற்கு பிறகு ஆட்சி முறைகளை எங்களுக்கு தொகுத்து சொன்னமைக்கு உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நேயர்களே, நம்ம அறம் தமிழ் சேனலில் 1952 தேர்தல் முதல் தற்பொழுது 1980 தேர்தல் வரையும் தொடர்ந்து நம் காணொளிகள் பதிவு செய்திருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.